இன்றைக்கி நம்மளோட மாற்றி யோசி சேனலில் 4வது விலாக் தான் கொண்டு வந்து ஷேர் பண்ண போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஆஃப்டர்நூன்லேருந்து ஒரு நைட் வரைக்கும் கூட சொல்லலாம். அப்படியே வந்து பேசிக்கிட்டே நம்ம வந்து அப்படியே நீங்கள் விலாக் வந்து பாருங்கள். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னோடய விலாக் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், எங்கே போகிறேன், நைட்டு தூங்குனேன், காலைல எழுந்திரிச்சேன், இது வாங்கினேன் அது வாங்கினேன் அப்படின்றத ஷேர் பண்ணுறத தவிர்த்து எனக்கு வந்து இந்த லேடீஸ் அதாவது ஹோம் மேக்கர்ஸ் கிட்ட வந்து நிறையா வந்து ஷேர் பண்ணணும்னு வந்து இருக்குது. ஏன்னா நான் வந்து போட்ட ஒரு 3 வீடியோலேயே வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட நிறைய சிஸ்டர்ஸ் வந்து சொன்னது ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷனலாக வந்து இருக்குது. நீங்கள் சொல்கிறது எல்லாமே என் வீட்டிலே நடந்திருக்கு, எனக்கும் நடந்திருக்கு, நானும் பார்த்துருக்கேன் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. இப்போ நான் போன வீடியோவில் ஷேர் பண்ணுறத பார்த்தீங்கன்னா அது எனக்கு மட்டும் தான் நடந்திருக்குன்னு நான் நினைக்கும்போது அந்த கமெண்ட்ஸை பார்க்கும்போது அடக்கொடுமையே இல்லாட்டா எல்லா ஊர்லேயுமே இந்த மாதிரி இருப்பாங்க போல எனக்கு அப்படி தான் தோணுச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைப்பேன்னா, கடவுள் வந்து எல்லாருக்குமே ஒரு லைஃப் வந்து கொடுத்துருக்காரு. அந்த லைஃப்பை நம்ம கரெக்டாக எடுத்துகிட்டு போனாலே சத்தியமாக சொல்கிறேன் அதில் ஒரு 80% வந்து நம்ம வந்து ஹாப்பியாக இருக்கலாம். 20% வந்து எல்லாருக்கும் இன்பம், துக்கம் எல்லாமே இருக்கும். நம்ம தலைவர் சொன்ன மாதிரி லைஃபு அப்படின்னா இன்பம், துன்பம், துக்கம், கஷ்டம் எல்லாமே வந்து போகும் வரும். எதுவுமே வந்து நிரந்தரம் கிடையாது. அதனால வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே மற்றவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க லைஃப்பில் என்ன பண்ணுறாங்க, அவங்க அங்கே போகிறாங்களா அப்போ நம்ம அங்கே போகணும், இவங்க இந்த திங்ஸ் வாங்கிட்டாங்களா அப்போ நம்மளும் திங்ஸ் வாங்கிடணும், அவங்க ஹஸ்பண்ட் கூட ஹாப்பியாக இருக்காங்க அப்போ நம்மளும் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு எதுவுமே வந்து நினைக்க வேண்டாம். ஏன்னா உங்களுக்கான லைஃப்பை நீங்கள் வந்து பார்த்தாலே போதுங்க, அதுவே போதும், உங்கள் மனசு வந்து நிறைவாக இருக்கும். மற்றவங்களுக்காக வாழ ஆரம்பித்து உங்கள் லைஃபே வந்து நீங்கள் மிஸ் பண்ணுறீங்கன்றது நிறையா லேடிஸ் வந்து புரிஞ்சுக்கிறதே வந்து இல்லை. அதுக்காக வந்து வீட்டில் எந்த திங்ஸும் வாங்கக்கூடாது, நானும் மற்றவங்க மாதிரி வந்து இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டால் சத்தியமாக கிடையாது. எல்லோரும் இப்போ என்னை கேட்டிங்கன்னா அதுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அது ஒன்று வாங்கியிருக்காங்க, அதே மாதிரி நானும் வாங்கணும்னு ஆசைப்படாமல் இருந்தது கிடையாது. ஆசைப்பட்டிருக்கேன், ஆனால் உடனே வாங்கணும்னு ஆசைப்பட்டதில்லை. அதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். அவங்க அவங்க வீட்டில் ஒரு திங்ஸ் வாங்கியிருக்காங்க, அந்த திங்ஸ் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து அந்த திங்ஸ் தேவையா, அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்றது ஃபஸ்ட்டு வந்து பார்க்கணும். ஓகே, அவங்க வீட்டில் அது வந்து நல்லபடியாக அவங்களுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறப்போ நம்மளும் ஒரு ஹோம் மேக்கர் தானே, அப்போ நமக்கு அது வீட்டில் இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்குல்ல அப்படின்னு தோணும்போது அது வந்து வாங்குறது தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து அவங்க வாங்கிட்டாங்க அடுத்த நாளே நான் வாங்கணும்னு நிற்கிறீங்க பார்த்தீங்களா, அங்கே தான் வந்து நம்ம பெரிய தப்பே வந்து பண்ணுறோம். அது வாங்கலாம், அது கொஞ்சம் டைம் கொடுக்கலாம், கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணி வச்சு நம்ம வாங்கலாம். அப்படி பண்ணும்போது நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே வந்து சண்டையோ ஒரு மனஸ்தாபமோ எதுவுமே வந்து இருக்காது. இந்த மாதிரி தான் நான் சொல்கிறேன். அதுக்காக வந்து மற்றவங்க வாங்குறது எதையுமே பார்த்து நம்ம வாங்கக்கூடாது அப்படின்லாம் நான் வந்து சொல்லலை. உடனே வாங்க தேவையில்ல. இப்போ என்னால் உடனே வாங்க முடியும் அப்படின்னா நான் வாங்கலாம். பட் என்னோடய சிச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் எதையுமே நான் வந்து என்னால் உடனே வாங்க முடியாது. ஒரு பிளான் பண்ணி அதுக்கான சேவிங்ஸு கொஞ்சம் தனியாக சேர்த்து வச்சு இப்போ பண்ணுறேன்னா ஒரு 1 இயராவது ஒரு சேவிங்ஸ் வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து வாங்குவேன். இவ்வளோ கேப் வந்து இருக்கும். ஆனால் மறுநாளே இப்போ என்னால் வாங்கணும் முடியும்னா கண்டிப்பாக என்னால் முடியாது. ஏன்னா என்னோடய கெப்பாசிட்டி என்னன்னு எனக்கு தெரியும் இல்லையா, அதை தான் நான் வந்து சொல்கிறேன். நம்ம பெரும்பாலும் நிறைய லேடீஸ் நம்ம பண்ணுற தப்பு என்னென்னா, நம்மளோட லைஃப்பை நம்ம வாழ்கிறதே கிடையாது, மற்றவங்களோட லைஃப்பை தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். முக்கியமாக மற்றவங்களுக்காக தான் வாழ்ந்துட்டுருக்கோம். அதே மாதிரி மற்றவங்களோட லைஃப்பை அப்படியே காப்பி பண்ணி தான் வாழ்ந்துட்டுருக்கோன்னு கூட வந்து சொல்லலாம். ஸோ வேண்டாம். ஆனால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்களேன். இது வரைக்கும் வந்து நீங்கள் மற்றவங்கள பார்த்து அப்படியே தான் வந்து உங்கள் லைஃப்பில் ஓடிட்டுருக்கு அப்படின்னா இனிமேல் விட்டுட்டு காலையில் எந்திரிச்சதுலேருந்து உங்களுக்கான லைஃப், உங்கள் வீட்டில் உங்கள் லைஃப் எப்படி இருக்குமோ அதை நீங்கள் வாழ்ந்து பாருங்கள். பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்கும். ஏன்னா மற்றவங்களுக்காக நம்ம வந்து அது இதுன்னு பண்ணி மனசு ஃபுல்லாக ஒரே பாரமாக இருக்கிற மாதிரி வந்து. அதை விட்டுட்டு நீங்கள் உங்கள் லைஃபு, உங்கள் குழந்த, உங்கள் ஹஸ்பண்ட், உங்கள் ஃபேமிலி அப்படின்னு இருக்கும்போது பாரமே குறைஞ்சிரும், எல்லாமே உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிரும். இதெல்லாமே சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. இதில் என்னோடய லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். இது வந்து ரொம்ப மொக்கையாக தான் இருக்கும், ஆனால் அது மூலமாக நான் ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்கேன், அதான் சொல்கிறேன். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெருவு ஒரு ஏரியா அப்படின்னா வந்து இப்போ குழந்தைங்களாம் ஸ்கூல் போனதுக்கப்புறம் ஹஸ்பண்ட்லாம் வந்து வேலைக்கு போனதுக்கப்புறம் ஒரு 4 பேர் உட்காந்து பேசுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து எப்போவுமே வந்து பேசுவோம் அப்படின்னா அன்றைக்கி வந்து என்ன நடந்துச்சு என்ன அப்படின்றத ஷேர் பண்ணுறோம். அது வந்து அப்படி கொஞ்சம் உட்காந்து பேசும்போது மைண்டு ஃப்ரீயாக இருக்கும்னு நினச்சிக்கோங்களேன். அதுக்காக வந்து போகிறது எனக்கு அதுவே வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக வந்து மாறினது வந்து கொஞ்சம் லேட்டாக தான் எனக்கே வந்து புரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக போய் உட்கார மாட்டேன், ஏன்னா எனக்கு முடியாது. அதாவது அவங்களுக்கும் கொஞ்சம் பெரிய பசங்க வந்து இருக்கிற வீடு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து கொஞ்சம் நீட்டாக தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எதை எங்கெங்கே வைக்கணும். அம்மா திட்டுவாங்க, எடுத்த பொருள் எடுத்த இடத்துல வைக்கணும்னா. குட்டி பசங்க இருக்க வீட்டில் அப்படி தெரியாது. ஏன்னா அவங்க வந்து ஸ்கூலுக்கு கிளம்புனதுக்கப்புறம் என்னோடய வீடை ஒரு நாள் வந்து உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். ஃபுல்லாக எல்லா விளையாட்டு ஜாமான் அந்த ஹாலில் தான் வந்து கிடக்கும், எல்லாமே அப்படி அப்படியே வந்து கிடக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க போனதுக்கப்புறம் தான் ஃபுல்லாக வந்து என்னால் வந்து வீடை வந்து க்ளீன் பண்ண முடியும். அவங்க 4 o'clock வர்றதுக்குள்ளே வீடை க்ளீன் பண்ணி வச்சா தான் மறுபடியும் அவங்க வந்து பழையபடி விளையாட முடியும்.
அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னோட குழந்தைங்க கூட வந்து ரொம்ப வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஏன்னா, நான் பண்றேன்றத அவங்க பண்றாங்கன்னு சொல்லலாம். இல்ல அவங்க வந்து என்னை விட்டு போமாட்டாங்க. இப்ப நாங்க உட்காந்து கீழ உட்காந்து பேசுறேன் அப்படின்னா, அவங்களும் என் கூட வந்துருவாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் வந்து இந்த பெரிய ஆட்கள் பேசுறது வந்து குழந்தைங்க வந்து கேட்கறத விரும்பவே வந்து மாட்டேன். ஏன்னா, அவங்களுடைய தாட் வந்து நம்மள மாரி வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து அவங்க குழந்தைங்க குழந்தைங்களாவே இருக்கட்டும், நம்ம நம்மளாவே இருக்கட்டும். அவங்க வளர்ந்து வரப்போ, அவங்களோட மெச்சூரிட்டி என்ன லெவல் எப்படி இருக்கோ அப்படி இருக்கட்டும்னு சொல்லிட்டு, குழந்தைங்க நான் பேசுற இடத்துக்கு வந்துட்டாங்கன்னா, நான் வந்து ஓகே பாய் பண்ண கிளம்புன்னு சொல்லிட்டு கிளம்பிருவேன். ஸோ அப்படியே போக போக வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கும் சம்டைம்ஸ் வந்து இவ்வளோ ஒர்க் பண்ணிட்டு டயர்டா இருக்க மாரி இருக்கும். படுத்துருவேன், தூங்கிருவேன். இந்த மாரி பண்ணும்போது, நம்ம கீழ போல அப்படின்னு சொன்னோனே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கூட வந்து உட்காந்து பேசினவங்களே நம்மள பத்தி வந்து பின்னாடி வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அவங்களோட பேச்சிலேயே வந்து நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிச்சுச்சு. இப்ப நம்ம வந்து அவங்க கூட உட்காந்து பேசினா நல்லவங்க. நம்ம அவங்க கூட உட்காந்து பேசலன்னா கெட்டவங்க. இப்ப நீ வீட்டுக்குள்ளேயே என்ன பண்ற? வீட்ல அப்படி என்னதான் பண்ணுவ? எங்களுக்கு தான் வேலை இருக்கு. ஆனா நாங்க வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஃப்ரீயா தான் இருக்கோம். நீ எப்ப பார்த்தாலும் வேலை இருக்குன்னு சொல்ற. அப்படி என்னதான் பண்ணுவ? அப்படின்னு ஒரு மாரி நக்கலா, கிண்டலா வந்து பேச ஆரம்பிச்சாங்க. அவங்க பேசுறது வந்து ரொம்ப ஒரு மாரி ஏன்னா நம்ம கூடயே இருந்துட்டு, நம்மள பத்தி தெரிஞ்சுட்டு, இப்படிலாம் பேசுறாங்களேன்னு சொல்லி, அதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தலைவலியே வர ஆரம்பிச்சுட்டு. அப்புறம் தான் யோசிச்சேன். எதுக்காக போணும்? யாருக்காக போணும்? அவங்க கிட்ட பேசுறனால எனக்கு என்ன ஆக போகுது? எதுவுமே கிடையாது. நான் வந்து கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீயா இருக்கணுங்கிறது தான் அவன்ட்ட உட்காந்து பேசுறோம். ஆனா அவன பேசுறதே நமக்கு வந்து இப்படி ரொம்ப இதா இருக்கு அப்படிங்கிறப்போ எதுக்காக போணும் அப்படின்னு சொல்லி அப்படியே டோட்டலா அவாய்ட் பண்ணிட்டு, என்னோட குழந்தைங்க, என்னோட வீடு, என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு இருக்க ஆரம்பிச்சேன். நிஜமா சொல்றேன். நான் இப்போ வரைக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். எனக்கான டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி பழைய வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன். கொஞ்சம் புக்ஸ் படிப்பேன். இல்லைனா நெறைய மொபைல்ல வந்து இந்த நீயா நானா இந்த மாரி ப்ரோகிராம்ஸ்லாம் வந்து பார்ப்பேன். அப்படி இல்லையா, ஃபுல்லா வந்து தூங்கி எந்திரிப்பேன். எனக்கு புடிச்ச மாரி நான் வந்து இருப்பேங்க. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து மேக்கப் பண்றதுலாம் ரொம்ப பிடிக்கும். அதேமாரி சும்மா ஏதாவது வந்து நானே வந்து ஃப்ரீ டைம்ல மேக்கப் பண்ணி, இந்த மாரி ரசிச்சுக்கிறது. இந்த மாரி எனக்கு பிடிச்ச விஷயத்த பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் மைண்டும் ஃப்ரீயா இருக்கு. யார பத்தி எனக்கு வந்து யோசிக்க தேவையில்ல. நம்ம வீட்டுக்குள்ள இருக்கனால அவங்க நம்மள பத்தி ஏதாவது சொல்லுவாங்களோ, அப்படி இப்படின்னு எதுவுமே யோசிக்க தேவையில்ல. எனக்கு பிடிச்சிருக்கு. என் லைஃபு நான் இப்படி தான் இருப்பேன். அதேமாரி ஈவினிங் என் பசங்க வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வெளியில கூட்டு போவேன். அவங்க கூட போயிட்டு ஏதாவது கடையில ஏதாவது திங்ஸ் வாங்கணும்னா வாங்கிட்டு வருவேன். இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, லைஃப் வந்து அப்படியே வந்து டோட்டலா சேஞ்ச் ஆகி சூப்பரா வந்து மாறிடுச்சு. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் நம்ம லைஃப்ப நம்ம தான் வாழணும். மத்தவங்களுக்காக நம்ம லைஃப்ப மாத்திக்கவும் கூடாது. மத்தவங்க லைஃப்ப நம்ம வாழணும்னு நினைக்கவும் கூடாது. இத மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணாலே போதுங்க. நம்ம லைஃப் வந்து எப்பவுமே வந்து ஹாப்பி தான். யாரையும் நம்பாதீங்க. யாருக்காகவும் வாழாதீங்க. உங்கள நம்புங்க, உங்க ஃபேமிலிய நம்புங்க. உங்க ஃபேமிலிக்காக உங்க லைஃப் எடுத்துட்டு போங்க. சூப்பரா இருக்கும். அதே மாரி உங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள நடக்கிற விஷயத்த மத்த யார்கிட்டயும் ஷேர் பண்ணாதீங்க. நீங்க இன்க்ளூடிங் உங்க பேரண்ட்ஸா இருந்தா கூட பரவால்ல. இன்னைக்கு சண்டை போடுவீங்க. அந்த சண்டைய அப்படியே எடுத்து நம்ம அம்மாகிட்டயோ, அப்பாகிட்டயோ சொல்லும்போது, அங்க வந்து நம்மள விட வந்து அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்க ரொம்ப அஃபெக்ட் ஆவாங்க. ஆனா நம்ம இன்னைக்கு காலைல சண்டை போட்டு ஈவினிங் வந்து சேர்ந்துருவோம். ஆனா அது வந்து அவங்களுக்கு வந்து அது வந்து பெருசா தெரியாது. ஐயோ! மாப்பிள வந்து பொண்ணுகிட்ட இப்படி சண்டை போட்டாங்களே அப்படின்ற மாரி தான் ஃபீல் ஆகும். உண்மையா சொல்லப்போனா, நான் எங்க அம்மாகிட்டயோ, அப்பாகிட்டயோ பேசினா, "என்ன பண்றீங்க? எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா?" அவ்வளோதாங்க. மத்தபடி எனக்கு என் ஹஸ்பண்டுக்கு இப்படி சண்டை வந்துச்சு. இன்னைக்கு என்னை இப்படி திட்டினாங்க. என்கிட்ட இப்படி கோவிச்சுக்கிட்டாங்க. என்கிட்ட இப்படிலாம் வந்து ஹார்ஷா பேசுனாங்க அப்படின்னு எதுவுமே வந்து இதுவரைக்கும் நான் சொன்னதே வந்து கிடையாது. சொல்லவும் மாட்டேன். ஏன்னா வந்து நமக்கு தெரியும் இன்னைக்கு காலைல சண்டை போட்டா நைட்டே வந்து சேர்ந்துருவணும். அத வந்து சொல்லி அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். அதேமாரி அது அவங்ககிட்ட மட்டும் இல்ல. பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லும்போது அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. இதே மத்தவங்கள்ட்ட சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியா கூட எடுத்துப்பாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, யார்கிட்டயும் உங்களுடைய பெர்சனல் விஷயத்த மட்டும் ஷேர் பண்ணவே பண்ணாதீங்க இந்த காலத்துல.